கருப்பசாமி கருப்பசாமி மறுபடி மன்னார்குடி வெறிச்சுப்பா மன்னார்குடி கருப்பசாமி கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல எந்த ஒரு தஞ்சாவூர் வெறிச்சுப்பா தஞ்சாவூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டமானே சுத்தி பார்த்ததுல ஊர்ல ஒன்னா ஒரு 5 மாச காலத்துக்கு நீ ஊர் பக்கம் போவேணாம் சரியா? அதுக்குள்ள நான் கருப்பசாமி ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து அதே போல உன்னோட தாய் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வாழணும் அப்படித்தானே கேட்ட? அதே போல கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நீ பேர் சொல்ற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல இப்போ இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை இருக்கு, அதையும் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா சென்னை. சரிப்பா, இதில் லாரி டிரைவர், இதில் லாரி ஓனராக இருப்பா, லாரி ஓனர் காலில் விழுப்பா. கருப்பசாமி என்னோட கணவரை நல்லபடியாக கருப்பசாமி குடிக்கிறத நிப்பாட்டி அதே போல் கருப்பசாமி எனக்கு வாகனமும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும்னு வந்து கேட்டேன். இப்போ வாகனமும் ஓடணும் குடிப்பழகத்தையும் நிப்பாட்டியாச்சு, அப்படியே இல்லையாப்பா? அதான் மாளிகைப்பர் கருப்பசாமி கேட்ட விழுக்காலில். கருப்பசாமி எனக்கு அதே போல் நல்லபடியாக உனக்கு உன்னமும் உன்னோட குழந்தைகளை நல்லபடியாக கரை சேர்த்தணும். இப்போ அது கேட்க வந்திருக்கேன், அப்படி தானே? கிட்டவா. அதே போல் நான் கருப்பசாமி குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்கிடாமானே, அதுக்கு அப்புறம் நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு நான் சொல்லிடுறேன். அதே போல் பணம் ஒரு பக்கம் சீக்கிரம் பணமும் வந்துடும், வருமானமும் வந்துடும், லாரியும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நான் கருப்பசாமி மேலும் மேலும் உனக்கு உயர்த்தி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறம்போ. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் வச்சுப்பா, விழுப்புரம். சரிப்பா, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே அமைச்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன்? கொடுத்தேனா இல்லையா? கொடுத்துருக்கேன். அதே போல் இன்னமும் பசங்களை நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு விவசாயத்துலேயும் எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பை அமைச்சு தரண்டாமானே. அதே மாதிரி கேஸில் மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருக்குது, அதனால் நான் வழக்காடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு அதுக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர்ற ஞாயிறு இல்லை அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு, நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் இளம்பிள்ளை வச்சுப்பா, இளம்பிள்ளை. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு அந்த இடத்த சீக்கிரமாக எனக்கு விற்று கொடுக்கணும், அதுலேருந்து பணத்தையும் வாங்கி கொடுக்கணும். அதே போல் எனக்கு தொழிலும் நல்ல இடமுடைய அமைச்சு தரணும். அதே மாதிரி சொந்த தொழில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலாக எனக்கு சொல்கிறா, அதனால் உனக்கு சொந்த தொழில் அதே இடத்துல உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன், பணமும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இன்னும் 63 நாள் பொறுத்துக்க, அதில் எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தரேன் தான். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? குருமந்தூர் வச்சுப்பா, குருமந்தூர். இதில் டைவர்ஸ் கேட்டு வந்தது யாருப்பா? இதில் டைவர்ஸ் பேச்சுவார்த்தை. கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து இதில் கவனமாக தண்டமான இருக்கணும், மறுபடியும் கொண்டுட்டு போய் சிக்க விடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கா. அதனால் நீ என்ன பண்ணணும்? நீ என்னோட ஆலயத்துக்கு மட்டும் நான் சொல்கிறது வரைக்கும் வந்துட்டு போ. நான் நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக வேலையும் உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பும் கூட வரம்போ.